பெஞ்ச் கம் கோகனட் ஸ்க்ராப்பர். இப்படி ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த நடுவில் இருக்கிற இதை ஓப்பன் பண்ணி இந்த பக்கமாக வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த பிளேடோட கவரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீல் பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகெயின் அந்த இதை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இப்போ அதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கலாம். மேலே ஏறி உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு ஈஸியாக அதை ரெண்டு பக்கமாக கால் போட்டு உட்காரலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு சைடில் உட்காந்துட்டு பாருங்கள், தேங்காவை ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கோம், அதை திருவ போகிறாங்க பாருங்கள். திருவுங்க. யார் வேணால் பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக தேங்காவை திருவி எடுத்துடலாம். தேங்காய் திருவுறதுக்கு முந்தியெல்லாம் ஒன்று நம்ம கீழே உட்காந்துக்கணும், இல்லை கையில் அந்த கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வரும் கையில் நம்ம அதை திருவி எடுக்கிறதுக்கு. இதை பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த தேங்காய் ஒரு முடி தேங்காய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருவி எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த இதுவுமே வெளியவே போகாது. நீங்கள் கரெக்டான ஒரு பாத்திரம், அதில் ஃபிட்டிங்காக ஒரு பாத்திரம் வச்சிட்டோம்னா தேங்காய் திருவின தேங்காய் எதுவுமே வெளியவே போகவே போகாது. ஆல்மோஸ்ட்டு திருவியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் திருவியாச்சு. ஒரு மூடி ஃபுல்லாக திருவியாச்சு. எவ்வளோ ஈஸியாக சர்ன்னு வந்துச்சு. கையில் குத்துமா அப்படி எந்த பயமும் இல்லை. உட்கார்றவங்களுக்கு ஈஸியாக, குண்டாக இருக்கவங்க ஒல்லியாக இருக்கவங்க யார் வேணால் உட்காந்துக்கலாம். இது திருவி முடித்த உடனேயே அதை எடுத்து வச்சுட்டு அது மேலே இருக்கிறதெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் கையாலேயே க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை போட்டு துடைச்சிக்கலாம். தண்ணியை போட்டு அப்படியே ஈஸியாக துடைச்சிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், அதை எடுத்து வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணியை போட்டு நம்ம கீழே போகாமல் ஒரு குட்டி பாத்திரத்தில் வச்சு கூட நம்ம துடைச்சிக்கலாம். கீழே போகாமல் அந்த தண்ணியை போட்டு ஈஸியாக துடைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், துடைக்கிறாங்க பாருங்கள். ஈஸியாக இப்படி துடைச்சிட்டு ஒரு துணி போட்டு துடைச்சிக்கோங்க. இப்போதைக்கு நான் திருப்பி எனக்கு திருவ இருக்கிறதுனால நான் இப்போ துடைக்கல. ஒரு துணியை போட்டு துடைச்சிட்டு திருப்பியும் அந்த கவரை அதுக்குள்ளே போட்டுருங்க. அந்த இதனோட கவரு எடுத்து அதுக்குள்ளே போட்டுடணும். பாருங்கள், போட்டுட்டு திருப்பியும் அதை பேக்கில் மூடிடணும். மூடிட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா பெஞ்சாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிச்சனில் சமைச்சு முடித்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் திருவின்னு வெளியவும் தெரியாது, ஆனால் நீ ஈஸியாக திருவிக்கவும் செய்யலாம். ஓகே, குட் பை.